Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Dear friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? புலவனூர் சர்ச்சுக்கு தாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம நெல்லை அப்போஸ்தலர் கனம் ரேனியஸ் ஐயரால் உருவாக்கப்பட்ட 371 சபைகளில் இதுவும் ஒன்றாகும். சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலத்தின் வரலாற்று மேற்கு திருநெல்வேலி பகுதியில் நல்லூருக்கு அடுத்தபடியாக 2வது சேகரமாக உருவான புலவனூரில்தான் தூய ஸ்தேவான் ஆலயம் அமைந்துள்ளது. பாவூர் சத்திரம் கடையம் ரோட்டில்தான் புலவனூர் உள்ளது. சிஎம்எஸ் குருவானவர் கனம் ரேனியஸ் ஐயர் அவர்கள் மேற்கு திருநெல்வேலி பகுதிக்கு ஊழியம் செய்ய வந்தபோது 1827 ஆண்டு புலவனூர் கிராமத்தில் நற்செய்தி அறிவிக்கும் போது ஆதி நாராயணன் என்பவரை சந்தித்தார். இந்த ஆதி நாராயணன் என்பவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கனம் ரேனியஸ் ஐயா அவர்கள் இவருக்காக ஜெபித்து நற்செய்தி அறிவித்தார்கள். இவரும் இயேசுவை நம்பி ஜெபித்தார். அடுத்த ஆண்டே குழந்தை பாக்கியம் கிடைத்தது. உடனே அவர் குடும்பத்தோடு ஞானஸ்நானம் பெற்று ஓலை கூரையை கட்டி இயேசுவை வழிபட்டார். பின்னர் 50 குடும்பங்கள் அங்கு ஆராதித்து வந்தனர். விரைவில் சபை நல்ல வளர்ச்சியை கண்டதாலும் ஊழியம் செய்ய மற்ற பகுதிகளுக்கு செல்ல எளிதாக இருந்ததாலும் கனம் ரேனியஸ் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட நல்லூர் சர்க்கிளின் இருந்து 2வது சேகரமாக புலவனூர் சேகரம் உருவாக்கப்பட்டது. இதற்கான முயற்சியை ரெவரண்ட் வில்லியம் கிளார்க் ஐயா துவக்கி வெற்றி கண்டார்கள். ரெவரண்ட் விசுவாசம் தர்மக்கண் ஐயா குருவானவராக 1858 ஆண்டு பொறுப்பேற்றார். திருநெல்வேலி திருமண்டலத்தின் பேராயர் கனம் சாமுவேல் மோர்லி ஐயா தூய ஸ்தேவான் திருநாள் 26/12/1900 அன்று புலவனூருக்கு வந்தபோது ஆலயத்திற்கு தூய ஸ்தேவான் ஆலயம் என்று பெயர் சூட்டினார். இந்த புலவனூர் சேகரத்தில் தான் முதலில் 25/1/1861 அன்று சங்க காணிக்கை செலுத்துதல் நடைமுறைக்கு வந்தது. பின்புதான் திருமண்டல அளவில் நடைமுறைக்கு வந்தன. 1879 ஆண்டு ஆலயம் விரிவாக்கம் மற்றும் புதுப்பிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அருட்திரு ஜெபமணி யோசுவா ஐயா அவர்கள் காலத்தில் புலவனூர் சேகரத்தில் முதல் ஸ்தோத்திர பண்டிகை 1944 ஆண்டு ஆசரிக்கப்பட்டது. இது கிளை சபையான கடையம் தூய இம்மானுவேல் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. 2006 ஆண்டு கடையம் தனி சேகரமாக பிரியும் வரை அங்கேயே நடைபெற்றது. சேகரத்தின் புதிய குருமனை 29/9/2009 அன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புதிய ஆலயம் கட்டப்பட்டு 26/12/2005 அன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புதிய ஆலயத்தின் கோபுரம் 2011 ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 200ஆம் ஆண்டை நோக்கி நகரும் இந்த ஆலயம் எல்லோருக்கும் இயேசுவை தரிசிக்கும் பரிசுத்த இடமாக விளங்குகிறது. இப்போ நீங்க பார்க்கறது புலவனூரில் உள்ள டிடிடிஏ நடுநிலை பள்ளி. இதுவரை புலவனூர் சிஎஸ்ஐ சர்ச் ஹிஸ்ட்ரியை கேட்டீங்க. இன்னொரு சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை இன்னொரு வீடியோவில் கேட்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.